ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருள்களின் கட்டமைப்பு அழகு என்ன? அணுக்கள். ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்ட மிகச்சிறிய துகள் எது? அணுக்கள். ஒரே தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களோ இணைந்து உருவாக்குவது எது? மூலக்கூறுகள். மின்சுமை நேர் அல்லது எதிர் பெற்றுள்ள அணுக்கள் அல்லது அணுக்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அயனிகள். தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தவர் யார்? ஜான் டால்டன். தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தியவர் யார்? ஜான் ஜேக்கப் பெரிசிலியஸ். ஒரு நாட்டின் பொருளாதாரம் எதன் இருப்பின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது? தங்கம். கீழ்கண்டவற்றுள் உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டியது? துத்தநாகம். கீழ்கண்டவற்றுள் அலோகங்களுக்கு எடுத்துக்காட்டியது? கார்பன். தனிமங்கள் அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. சில தனிமங்கள் உலோக பண்புடனோ அலோக பண்புடனோ ஒத்துப்போகாதவற்றை எவ்வாறு அழைப்பர்? உலோகப்போலி. எந்த தனிமம் அறை வெப்பநிலையில் திரவமாக மாறும்? பிரான்சியம். உலோகங்களில் கத்தியால் வெட்டும் அளவிற்கு மென்மையான தனிமம் எது? சோடியம். கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படும் அளவிற்கு மிகவும் கடினமான தனிமம் எது? ஆஸ்மியம். கீழ்கண்டவற்றுள் பளபளப்பான உலோகம் எது? யுரேனியம். அறை வெப்பநிலையில் பாதரசம் எந்த நிலையில் உள்ளது? திரவநிலை. தொடர்வண்டி பாதை இரும்பில் அமைப்பதற்கான காரணம் என்ன? திரிபு தாங்கும் பண்பு. குறைந்த அடர்த்தி பெற்றுள்ள உலோகம் எது? பொட்டாசியம். உலோகங்களில் சிறந்த மின்கடத்திகள் எது? வெள்ளி, தாமிரம். உலோகங்களில் அரிதிர் கடத்திகள் எது? பிஸ்மத், டங்ஸ்டன். கார்பனின் ஒரு வடிவமாகிய டேஸ் மின்சாரத்தை கடத்தும்? கிராபைட். அதிக கடினத்தன்மையோ அதிக மென்மைத்தன்மையோ அற்ற பொருள்கள் டேஸ் எனப்படும்? அலோகங்கள். அலோகங்களில் கார்பன், சிலிக்கன் ஆகியவை எந்த பண்பை கொண்டுள்ளன? உருகுநிலை மற்றும் கொதிநிலை. அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்ட அலோகம் எது? போரான். கீழ்கண்டவற்றுள் தகடாக மாறும் தன்மையற்றது எது? அலோகங்கள். உலோகங்களின் பயன்களில் தவறானவை எது? நிறம் நீக்கும் பொருளாகவும். அலோகங்களின் பயன்களில் தவறானது எது? வானூர்தி மற்றும் ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்கவும். பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுவது எது? போரான். ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் வேதிச்சேர்க்கையின் மூலம் இணைத்து உருவாக்கும் தூய பொருள் எது? சேர்மங்கள். ஒரு மூலக்கூறு நீரில் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களும் எந்த கன அளவு விகிதத்தில் உள்ளது? 1:2. சேர்மங்களின் பகுதிப் பொருள்கள் பெறப்படும் மூலத்தின் அடிப்படையில் எத்தனை வகைகள் உள்ளன? 2. பாறைகள், தாதுக்கள் போன்ற உயிரற்ற பொருள்களிலிருந்து கிடைக்கப் பெறுபவை எது? கனிமச் சேர்மங்கள். கனிமச் சேர்மங்களுக்கு உதாரணம்? ரொட்டி சோடா. தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கும் சேர்மங்கள் எது? கரிமச் சேர்மங்கள். மீன், இறைச்சி போன்றவை கெடாமல் உணவு பாதுகாப்பானாக பயன்படுவது எது? சோடியம் குளோரைடு. ரொட்டி சோடாவின் வேதியியல் பெயர் என்ன? சோடியம் பைகார்பனேட். சலவை தொழிலில் வெளுப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்தகரிப்பிலும் பயன்படுவது எது? கால்சியம் ஆக்சிகுளோரைடு. சுட்ட சுண்ணாம்பு எதற்கு பயன்படுகிறது? கண்ணாடி தயாரிப்பதற்கு. பச்சை துத்தம் என்று அழைக்கப்படுவது எது? இரும்பு சல்ஃபேட். அடுத்து பொறுத்துக. பொட்டாசியம் நைட்ரேட், சால்ட் பீட்டர். கால்சியம் சல்ஃபேட், ஜிப்சம். சோடியம் கார்பனேட், சலவை சோடா. கந்தக அமிலம், விட்டிரியால் எண்ணெய். தனிமங்களை அதன் குறியீடுகளுடன் பொறுத்துக. ஆர்சனிக் AS, காலியம் Ga, குப்ரம் Cu, ஆரம் Au, காட்மியம் Cd. தனிமங்களையும் வேதி வாய்ப்பாடுகளையும் எளிமையாக குறிப்பிடுவதற்கு எது பயன்படுகின்றன? குறியீடு. வேதியியல் மாற்றங்களை டேஸ் என்று அழைக்கலாம்? வேதி வினைகள். காய்ந்த விறகுகள் நெருப்புடன் வினைபுரிந்து காற்றில் உள்ள எதனுடன் சேர்ந்து எரிந்து கார்பன் டை ஆக்சைடை புகையாக வெளிவிடுகின்றது? ஆக்சிஜன்.
தீப்பெட்டியின் பக்கவாட்டில் எந்த நிற பாஸ்பரஸ் உள்ளது? சிவப்பு. சுட்ட சுண்ணாம்பு நீருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது எது உருவாகிறது? நீற்று சுண்ணாம்பு. சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து என்ன உருவாகிறது? சோடியம் நைட்ரேட். சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது எந்த வாயு வெளிவருகின்றன? ஹைட்ரஜன். பிரைன் என்பது அடர் சோடியம் குளோரைடு கரைசல். மின்சாரத்தை கொண்டு நிகழும் வேதிவினைகள் டேஸ் எனப்படும்? மின்னார் பகுத்தல். தொழிற்சாலைகளில் பெருமளவு குளோரின் தயாரிக்க எம்முறை பயன்படுகிறது? மின்வேதி வினைகள். மின்னார் பகுத்தல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? மைக்கேல் பாரடே. சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றின் மூலப்பொருள் எது? சுண்ணாம்புக்கல். சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையே வேதி வினை எது? ஸ்டார்ச். ஈஸ்ட், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் ஸ்டார்ச் போன்ற பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் நிகழ்வு எது? நொதித்தல். லெட் நைட்ரேட் உப்பினை வெப்பப்படுத்தும் போது வெளிவரும் செம்பருப்பு நிற வாயு எது? நைட்ரஜன் டைஆக்சைடு. தொழிற்சாலைகளில் சில வேதிப்பொருள்கள் வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவுவது எது? வினைவேக மாற்றிகள். அமோனியா தயாரிக்க உலோக இரும்பு வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படும் முறை எது? ஹேபர் முறை. உயிரி வினைவேக மாற்றிகள் எனப்படுபவை எது? ஈஸ்ட். யூரியா தயாரிக்க அடிப்படை பொருளாக விளங்குவது எது? அமோனியா. ப்ரூவரிஸ் என்பது எதனை தயாரிக்கும் தொழிற்சாலை? பீர். ஒரு உணவில் துர்நாற்றம், நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு போன்ற நிகழ்வுகளால் உணவின் தரம் குறைய காரணமாக அமைவது எது? என்சைம். முட்டை அழுகும்போது துர்நாற்றம் வீசும் வாயு எது? ஹைட்ரஜன் சல்ஃபைடு. நறுக்கி வைத்த பழங்கள் பழுப்பு நிறம் அடைவதற்கு காரணமானவை எது? பாலிஃபீனால் ஆக்சிடேஸ். ஆப்பிள் பழங்களில் உள்ள சேர்மங்கள் எது? ஃபீனாலிக். பழங்களில் ஏற்படும் பழுப்பு நிற நிறமியின் பெயர்? மெலனின். மாசுபடுதல் எத்தனை வகைப்படும்? 3. நிலம் மாசடைவதால் ஏற்படும் விளைவுகளில் தவறானது எது? அமிலமலை. வேதிப்பொருள்கள் கொண்ட கழிவு நீர், அதாவது சாயப்பட்டறைகள், டிடர்ஜென்ட்டுகள், கச்சா எண்ணெய் போன்றவற்றால் எது மாசடைகிறது? நீர். காற்று மாசுபாட்டினை ஏற்படுத்தும் வேதிப்பொருள்களில் தவறானவை எது? யூரியா. இரும்பாலான பொருள்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் வினைபுரியும் நிகழ்வு எது? துருப்பிடித்தல். பித்தளை பாத்திரங்கள் வளிமண்டல காற்றுடன் வினைபுரிந்து என்ன நிறமாக மாறுகிறது? பச்சை. வெள்ளி பொருள்கள் காற்றுடன் வினைபுரிந்து எந்த நிறமுடையதாக மாறுகின்றன? கருப்பு. தாமிரம் எதனுடன் வேதிவினைக்குட்பட்டு காரத்தன்மை வாய்ந்த தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் உருவாகுகின்றன? ஈரக்காற்று. எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்ட வாயு எது? ஹைட்ரஜன். எந்த உலோகம் நீர்த்த அமிலங்களுடன் வினைபடும் பொழுது ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடுகிறது? ஜிங்க். காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பாப் என்ற ஒளியை உருவாக்கும் வாயு எது? ஹைட்ரஜன். நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சோடியம் கார்பனேட் கரைசலில் சேர்க்கும் பொழுது வெளியேறும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. இரும்பு காப்பர் சல்ஃபேட் கரைசலுடன் வேதிவினைக்குட்பட்டு என்ன நிறமாக மாறுகிறது? பச்சை. காப்பர் சல்ஃபேட் கரைசலின் நிறம் என்ன? நீலம். வளிமண்டலத்தின் 2வது அடுக்கு எது? ஸ்ட்ராட்டோஸ்பியர். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த உயிரினங்கள் அழிந்து உருவான படிமங்களிலிருந்து பெறப்படும் எரிபொருள்கள் எது? படிம எரிபொருள். செயற்கை எரு அல்லது வேதியியல் முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட எரு என்பவை எது? உரம். 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்த மூலக்கூறு எது? ஓசோன். டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.